ஆப்கி அதாலத்ல ராணி முகர்ஜி மீது உள்ள குற்றச்சாட்டு. இவங்க ரொம்ப அழுவாங்க. ராணி, எல்லா படத்துலயும் அழுவீங்க, அழ வைப்பீங்க. இந்த குற்றச்சாட்டு முழுக்க முழுக்க உண்மைதான். இது உண்மைதானா? உங்க பிரதர் உங்களை ஸ்கூல்லயும் சரி வீட்லயும் சரி ரொம்பவே அழ வைப்பாராமே? ரொம்ப அழ வைப்பாரு, அப்புறம் வெறுப்பு கூட ஏத்துவாரு. என் 2 கண்ணுலயும் ஒரு டேப் இருக்கு. அது 1 செகண்ட்ல ஓபன் ஆயிடும், அதுல இருந்து தண்ணியா கொட்டும். எங்க வீட்ல என்ன ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்க சின்ன வயசுல இருந்தே. நான் 1 செகண்ட்ல அழ ஆரம்பிச்சிருவேன். இப்போ உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும் போதே கூட என்னால அழ முடியும், ஆனா அழ மாட்டேன். கண்டிப்பா அழ மாட்டேன். உங்களுக்கு அழறதுக்கு வாய்ப்பு கொடுக்காத அளவுக்கு நான் முழு முயற்சி இன்னைக்கு பண்ணுவேன். தேங்க்யூ ரஜித் சார். ஆனா இது உண்மைதானா? நீங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கிரீன் டெஸ்ட் நடந்தப்ப அங்க ரொம்பவே அழுதீங்களாமே? ரொம்ப அழுத. ராஜா கி ஆயா கி பாரத் படத்துல ஆடிஷன் நடந்துச்சு. அப்புறம் அவங்க எனக்கு சாரி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய பேப்பர் கொடுத்தாங்க. பார்த்தா ரொம்ப நீளமா இருந்தது. பெரிய டயலாக் இருந்தது. அது கோர்ட்டுக்கு சம்பந்தப்பட்ட டயலாக்ஸா இருந்தது. அப்புறம் என் கண்ணுல கிளிசரினை ஊத்தி அழ சொன்னாங்க. அப்புறம் நான் என்ன யோசிச்சேன்னா, இவங்க எந்த மாதிரி படம் எடுக்கிறாங்கன்னு. அப்போ ஆக்டிங்னா என்னன்னு எனக்கு சுத்தமா புரியல. அப்புறம் நிறைய கிளிசரின் போட்டாங்க, என்னால கண்ணே திறக்க முடியல. அந்த டைம்ல எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்புறம் என்னோட அம்மா நான் ஹீரோயின் ஆகணும்னு ஆசைப்பட்டாங்க. அப்புறம் ஸ்கிரீன் டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் ப்ரொடியூசர் கிட்ட போய் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சார் ப்ளீஸ் என் பொண்ணை அக்செப்ட் பண்ணாதீங்க, அவளுக்கு சுத்தமா ஆக்டிங்கே வராது. அப்புறம் உங்க படம் ஃப்ளாப் ஆயிரும், அவளுக்கு சுத்தமா நடிக்கவே வராதுன்னு சொன்னாங்க. சோ அந்த நேரத்துல எனக்கு எதுவுமே தெரியாது, எந்த எக்ஸ்பீரியன்ஸுமே இல்ல. ஐ வாஸ் ஜஸ்ட் ஐ திங்க் 15.5 or 16 years old. சோ அந்த டைம்ல கோட் டயலாக் அப்புறம் கிளிசரின் கண்ணில் போட்டு அழ சொன்னாங்க. சோ நேச்சுரல் ஆக்டரா இருக்கிறதுனால நான் அழுக எனக்கு நேச்சுரலாவே வரும். நான் உங்க அப்பா ராம் முகர்ஜி அவரோட இன்டர்வியூ ஒன்று படிச்சேன். அதுல அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, உங்களோட ஃபர்ஸ்ட் ஃபிலிமை அவர் பார்த்தபோது ரொம்பவே அழுதேன்னு சொல்லியிருக்காரு. அதாவது அவர் பக்கத்துல ஃப்ரண்ட் ரோல ஒரு ஆள் உட்கார்ந்து இருந்தாராம். அவர் சொன்னாரு, இந்த கிழமை அழுறதுக்குன்னு இந்த படத்துக்கு வந்தானான்னு கேட்டாங்க. நீங்க சொன்னது சரிதான். எங்க அப்பா ஒரு இன்டர்வியூல சொன்னாரு, பாக்குற எல்லாருக்கும் ரொம்ப வித்தியாசமா இருந்தது. அவரு தன்னைத்தானே கிழவன்னு சொல்லிக்கிட்டது. பட் ஆக்சுவலி அவரு ரொம்ப ஹேண்ட்ஸம். பாக்க அவரு வயசானவர் மாதிரியே இருக்க மாட்டாரு. ஹி இஸ் டுடே மாஷா அல்லா 80 years old. பட் ஹி இஸ் வெரி வெரி ஹேண்ட்ஸம். ஆக்சுவலி எனக்கு என்ன தோணுதுன்னா, ஐ திங்க் எல்லா அப்பாக்களுக்குமே ஒரு மக இருந்தா ப்ரொடெக்ட் பண்ண விரும்புவாங்க, ரொம்ப அன்பா வளர்ப்பாங்க. அப்புறம் அந்த டைம்ல தான் அப்பாக்கு செகண்ட் பைபாஸ் ஆபரேஷன் நடந்தது. அப்புறம் அவர் இன்சிஸ்ட் பண்ணாரு, நான் ஆபரேஷன் முடிச்சு வெளியே வரும்போது நான் வீட்டுக்கு போகாம கேட்டி கேலக்சிக்கு தான் போவேன், உன்னோட படத்தை தான் முதல்ல பாப்பேன். அதே மாதிரி அவர் வீல் சேர்ல தான் படத்துக்கு போனாரு. அவருக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அந்த படத்துல பாக்கும்போது அவருக்கு பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல ரேப் நடந்துட்டு இருந்தது, இன்னொரு இடத்துல ஜஸ்டிஸ் கிடைச்சது. ரொம்ப டிராமாட்டிக் ஃபிலிம், ஃபுல்லாவே டிராமாட்டிக் ஃபிலிம் அது. சோ பப்ளிக் கிளாப்ஸ் தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஐ திங்க் ஹி வாஸ் சோ ப்ரவுட். அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது, என்னோட சின்ன பொண்ணு இப்போ பெரிய ஸ்கிரீன்ல இருக்கா, அதை நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். அவர் எவ்வளவு அழுதாருன்னா அவரோட கண்ணீர் நிக்கவே இல்ல. சோ அவரு ஒரு இன்டர்வியூல கூட சொன்னாரு, he got very very emotionalனு. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா ரொம்ப எமோஷனல் ஆவாரு. நான் டான்ஸ் ஆடுறது பார்த்தா கூட ரொம்ப அழ ஆரம்பிச்சிருவாரு. உங்க கரியர்ல நீங்க அழணும் தான் எழுதி வச்சிருக்கு போல இருக்கு. முதல் படத்துல நீங்க எழுதிங்க. 2வது படத்தை பத்தி ஷாருக் கான் என்ன சொன்னார்னா, குச் குச் ஹோதாக்கு அவர் தான் உங்களை ரெக்கமெண்ட் பண்ணாரு. ஆமா. ஆனா அந்த படத்துலயும் ஃபர்ஸ்ட் சீன் நீங்க சாகர சீன். ஆமா ஆமா. பாத்தீங்கன்னா என்னோட அழகையும் என் லைஃபும் பேரலா போயிட்டு இருக்கு. சின்ன வயசுல இருந்து ஓபன் ஆன என்னுடைய டேப் எப்ப க்ளோஸ் ஆகணும் கடவுளுக்கு தான் தெரியும். ஆக்சுவலி அழுகிறது ரொம்ப நல்லா இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கும். இப்படி அழுகிறதால என்ன ஆகும்னா, மனசுல இருக்கிற பாரம் எல்லாம் குறைஞ்சிரும். அப்புறம் கண்ணெல்லாம் ரொம்ப பிரைட்டா இருக்கும், ஃபேஸ் எல்லாம் ஒரு க்ளோவா இருக்கும், மூக்கு செவந்து போயிரும், கண்ணு செவந்து போயிரும். அதனால சோ எனக்கு என்ன தோணும்னா, அழணும்ல, அது ரொம்ப நல்ல விஷயம் தானே. அது சரி, அழறது ஓகே, ஆனா மத்தவங்கள அழ வைக்கிறது. ஆமா, கபி குஷி கபி கம். ஆமா, சோரி சோரி சுப்கே சுப்கே முழு படத்துலயும் நீங்க அழுதீங்க. அத பார்த்த ஆடியன்ஸ் எல்லாமும் அழுதாங்க.
அது விஷயம் என்னன்னா, நாங்க எப்பவும் ஆஸ் அ ஆக்டரா என்ன விரும்புவோம்னா, ஆடியன்ஸ மூவ் பண்ண வைக்கணும். அழுகுற சீன்ல அவங்களுக்கும் அழுக வரணும். சிரிப்பு சீன்ல அவங்களுக்கும் சிரிப்பு வரணும். அப்புறம் நெறைய பேர் சொல்லிருக்காங்க, ராணி நீ அழும்போது ரொம்ப நல்லா இருக்கன்னு. எனக்கு தெரியல இது காம்ப்ளிமெண்டா இல்ல நீ ரொம்ப நல்லா அழறன்னு சொல்லுவாங்க. தேங்க்யூ தேங்க்யூ சொல்லுவேன். எல்லாத்த விடவும் நீங்க அதிகமா அழுத படம் பிளாக். ஆமா அதுல அருமையான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தீங்க. ஆமா. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஆனா எல்லா ப்ரொடியூசர்ஸும் டைரக்டர்ஸும் உங்களுக்கு ஏன் இப்படி அழற சீனாவே கொடுக்கறாங்க? ஒரு சில படங்கள்ல நீங்க சாகர மாதிரி ரோல், ஒரு சில படங்கள்ல அழற மாதிரி. அழ வைக்கிற ரோல். நீங்க நல்லா தானே இருக்கீங்க, உங்களுக்குள்ள அப்படி என்ன தேடுறாங்க? ஐ திங்க் அவங்களுக்கு இப்படி தோணுது போல இருக்கு. என்னுடைய முகம் இந்த மாதிரி ஒரு முகம்னு. என்ன பார்த்ததும் அவங்களுக்கு பரிதாபமா இருக்கு. அதாவது ராணி அழுதா நம்மளும் அழுவோன்னு. பப்ளிக் உங்களை அழணும்னுலாம் நினைச்சு பார்க்கலையே. அதுக்கு தான் நான் ஐயா கொண்டு வந்துட்டு இருக்கேன். எல்லாரும் சிரிக்கணும்ன்றதுக்காக. எல்லாரும் ஐயான்னு சொல்லி சிரிக்கணும். உங்க எல்லாருக்கும் ஐயா. உங்க லைஃபோட ஐயா மொமெண்ட்னா என்ன? ஐயா மூமெண்ட் இன்னைக்குதான் உங்க எல்லாரையுமே சந்திக்கிறேன். अय्या व्हॉट एन ऑडियन्स. अय्या किती छान ऑडियन्स आहे.